குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசினுடைய ஒரு ஆப் இருக்குது. அது ஜூன் 2024 அந்த ஆப்பானது ஆக்டிவாக தான் இருக்குது. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் 30 நாளுக்குள்ளே அவங்க தெளிவான பதிலை நமக்கு கொடுத்துட்றாங்க. இதன் மூலமாக நமக்கான எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகுது. இதை நம்ம நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு அவங்கள எல்லாரும் கமெண்ட்டில் சொன்னதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ணுறோம். அண்ட் இது உண்மையாகவே நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த ஆப்பில் எப்படி நம்ம பயன்படுத்தி நம்மளோட பிரச்சனைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பட்டா மாற்றம், நிலத்தை அளக்க வர்றது, இந்த மாதிரி விஷயத்தை லஞ்சத்தை காரணமாக காட்டி ஒரு பொய்யான தகவல்களை கொடுத்து அதை கேன்சல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி TNCM ஹெல்ப்லைன் ஆப், இந்த ஆப் TNCM ஹெல்ப்லைன் சிட்டிசன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதனால் இது ஓப்பன்னு காட்டுது. ஸோ நான் இதை ஓப்பன் கொடுத்துட்றேன். இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டையும் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதில் 4 விதமான ஆப்ஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. மனு செய்கிறது அண்ட் அந்த மனுக்கான நிலையை அறியறதுக்கு இவங்க ஏதாச்சும் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அறிவிப்புகள், காமனாக வரக்கூடிய கேள்வி பதில்கள், காமனாக எந்தெல்லாம் கேள்வி இது வரைக்கும் மக்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் என்னவோ அதை அவங்க ஒரு பெரிய தொகுப்பாகவே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மனு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். மனு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பட்டா மாத்திரத்தை பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சரவையில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்த பற்றின கம்ப்ளைண்ட்ஸும் இதில் கொடுக்கலாம். இவங்க 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனோ இல்லை அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னவோ அதை தெரியப்படுத்திடுவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுனா, உங்களோட கம்ப்ளைண்ட் CM செல் வரைக்கும் போயிருக்கு, CM வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுனால உங்களுடைய பேப்பர் மேலே அவங்க ஈஸியாக ஆக்ஷனும் எடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் மனுதாரர் இருக்கீங்களே, உங்களுடைய அட்ரஸை நீங்கள் இங்கே கொடுத்துடணும். உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா இல்லை உங்களுக்கு நாட் அப்ளிகபிளான்றதை நீங்கள் இங்கே பண்ணிடணும். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இங்கே எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு பொது அமைப்பை சேர்ந்தவரா இல்லை தனிநபரா இல்லை ஏதாச்சும் ஒரு சங்கத்தை சேர்ந்தவரா, நம்ம தனி நபர்ன்றதால இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட ஆதார் என்ன கேட்குது, இதில் முழுக்க நம்மளோட ஐடென்டிட்டியை வச்சு தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. நம்மளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுட்டா எதனா ஆயிருமோன்ட்டு, எப்படியா இருந்தாலும் உங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கறதால உங்களோட ஐடென்டிட்டியை சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிரீவன்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? இந்த கிரீவன்ஸ் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல உங்களுடைய மொத்த பிரச்சனையும் நீங்கள் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லையோ இந்த இடத்துல நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை இங்கே டைப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ண ஒருவேளை என்னால் டைப் பண்ண முடியல, நான் ஒரு மனுவாக எழுதி வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னா தாராளமாக நீங்கள் இங்கே மேலே பாருங்களேன், இந்த சென்டுக்கு பக்கத்தில் இந்த அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 50 இணைப்புகளை பதிவிட்டலாம். நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம் இதில், இல்லை கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். இல்லை கோப்புகள் உங்கள்கிட்ட என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் PDF எங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் என்னவோ அந்த விளக்கத்தை நீங்கள் இங்கே டைப் பண்ண போகிறீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்புடைய அரசினுடைய துறை இங்கே பார்த்துக்கோங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதில் கொடுக்கலாம். 30 நாளுக்குள்ளே அவங்க ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 30வது நாளாச்சும் உங்களுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ரிப்ளையை கொடுத்து தான் ஆகணும், ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா, நில அளவையெல்லாம், இதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனை அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்க துறைக்கு லோக்கல் பாடி டைப் அப்ளிகபிள் கிடையாது. அதனால் அடுத்து குறையினுடைய வகை என்னன்னு கேட்குது. இதில் தான் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வருவாய்த்துறையில் சர்டிஃபிகேட், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி பிரச்சனையா, CM உடைய பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டில் கொடுக்குறதுல ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை நீங்கள் காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கும்போது அதுக்காக ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா வருவாய்த்துறையில்,
இல்லை சேவையில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எதனா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா அந்த ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாக, இல்லை ஏதாச்சும் ஒரு அதிகாரிக்கு எதிராகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, சர்வேயருக்கு எதிராக பண்ணணுமா, இல்லை உங்கள் நிலத்தை வந்து அளந்துட்டு போயிட்டாங்க, அந்த அளந்துட்டு போனதுக்கு எதிராக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க, சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க, பிறப்பு இறப்பு சான்றிதழ் டிலே பண்ணுறாங்க அதை பதிவு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. சிஎல்ஆர், சிஆர்ஏ, சிஎல்ஏ, இது எல்லாத்தோட கம்ப்ளைண்ட்டு. என்க்ரோச்மெண்ட், யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இதில் ஆக்கிரமிப்பு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கானதையும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லீகலாக யாருன்னா மரம் வெட்டுறாங்களா, இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த மாதிரி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் வேணுமா, இல்லை லேண்ட் சப்ஜெக்ட் எதுனா வேணுமா, நத்தம் அந்த ஏரியாவில் கரெக்ஷன் பட்டா, உங்கள் நத்தம் ஏரியாவில் வந்து கரெக்ஷன் இருக்கா, அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் வேண்டியும், இல்லை நத்தம் பட்டா இல்லைனா ஃப்ரீயாக அவுட் சைடு பட்டா உங்களுக்கு வேண்டியும் நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க, அது மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது பற்றியும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முக்கியமாக இங்கே பாருங்கள், பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் கொடுத்துருக்காங்க, உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்த மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். இதில் நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்களா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் நிறைய விஷயங்களை இதில் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் சேவை மையத்தில் விண்ணப்பிச்சிட்டு இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஐடியா கொடுக்கணும். நான் இன்னும் விண்ணப்பிக்கல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதால அது வந்து செலக்ட் ஆகலை, இன்னும் விண்ணப்பிக்கல. உங்களுடைய இது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றமா, உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், இதை ஏன் கேட்குறாங்கன்னா அப்போ தான் சம்மந்தப்பட்ட துறை, அந்த நம்மளுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய துறை, அதனோட துணைத்துறை இருக்கும்ல, அந்த துறையை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ண நினைக்கிறாங்க. உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம்னா டைரக்டர் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கிட்ட போகும். அது உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம்னா கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க கிட்ட போகும். இந்த நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த வட்டத்தில் இருக்குது, எந்த உட்கோட்டம், இந்த உட்கோட்டம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். அடுத்து அதனோட குறு வட்டம் என்ன, அதான் ஃபிர்கா என்னவா இருக்குது, வருவாய் கிராமம் என்ன, இது வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் பஞ்சாயத்து, இது எல்லாமே நீங்கள் முழுவதுமாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அது பாருங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதுக்கு பொறுப்பான அதிகாரி யாருன்னா தாசில்தார் அப்படின்னு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக முடிவு பண்ணிருச்சு. ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க. சப்போஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் எங்கேயோ இருக்கும், அவங்க வேலை நிமித்தத்துக்காக சென்னை எங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இப்போதைய முகவரி, நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்களோ அந்த முகவரி இங்கே கொடுத்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அது இருக்கவங்க மட்டும் இது பண்ணி இது மொத்தத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரோ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். அதனால் வந்து ஓகே ஆகலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நிச்சயமாக 30 நாட்களுக்குள் உங்களுக்கு அவங்க பதில் அளிச்சு தான் ஆகணும். அதுவும் ஆன்லைன்லேயே சொல்லுவாங்க அந்த பதிலை. ஸோ மனுவின் நிலை அறியா இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அனுப்புனது இப்போ எதனா ஓப்பனில் இருக்கா அப்படின்னா, அதாவது நீங்கள் அனுப்பிட்டீங்க, அந்த கம்ப்ளைண்ட் எதனா ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த இதில் இருக்கும். மூடப்பட்டதுன்னா அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து பதில் சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த இடத்துல வரும். சப்போஸ் எதனா ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதுன்னா அந்த இடத்த வந்து அது வந்து இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் உங்களுக்கு இதில் சொல்யூஷன் கிடைச்சிடும். நீங்கள் கவர்மெண்ட்டுடைய எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணும்னாலும் அங்கே தவறு நடந்தால் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, ஒரு முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் அலைஞ்சு உங்களை வேணும்னே எல்லாரும் சுத்த விட்டுறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் கவலைப்படாமல் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் செய்யலாம். இங்கே அவங்களே எல்லா ஆக்ஷனும் எடுத்திருப்பாங்க. உங்கள் ஊருக்கு வந்து இப்போ பேருந்து வசதி வேணும்னா நீங்கள் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிடும். இப்போ அதை செலக்ட் பண்ணோடனே லோக்கல் பாடி டைப் இல்லை, குறையினுடைய வகை என்ன அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட்டான டிரைவர் கான்ட்ராக்டர் மேலே எதனா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பஸ் ஃபேர் அதிகமாக வாங்கிட்டாங்களா, ஃப்ரீ பஸ் பாஸுக்கு வந்து எதனா அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்களா, மிஸ் ஹேண்ட்லிங்கா, புது ரூட்டா, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், புவர் குவாலிட்டி ஆஃப் பஸ்ஸஸ், அந்த மாதிரி புவர் குவாலிட்டி பஸ் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரீ பாஸ், நான் இது எல்லாமே எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருந்து உங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இதை தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதன் மூலமாக இவங்க வந்து 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதில் அளிக்கிறது மூலமாக உங்களுடைய மன உளைச்சல், நேர விரயம் இது எல்லாமே காப்பாற்றப்படுது. அது இல்லாமல் இதை முதல்ல நீங்கள் படித்து வச்சிங்கன்னா 25 கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். சப்போஸ்
இந்த ஆப் இல்லாமல் உங்களை வேறு வழியில் வந்து உங்களால் வந்து இந்த டவுட்ஸை வந்து நீங்கள் போட்டிருக்க அந்த உங்களுடைய குறையினுடைய நிலையை கண்டறிய முடியுமானா இந்த 1100 நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. இதனால் உங்களுடைய நேரமும் காப்பாற்றப்படும். உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபோனில் பார்க்க தெரியல அவங்களாம் கால் பண்ணி சொன்னாவே அவங்க அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் ஆதார ஆவணங்கள்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் எவ்வளோனா 20 MB வரைக்கும் சைஸ் இருக்கலாம். 20 MBனாவே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். அதிலே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுத்துடலாம். அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இந்த 1100 நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான சிஸ்டம். இது முதல்வரின் முகவரித்துறைன்னு ஒரு துறை இப்போ வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, அதில் இருந்து தான் இது ஜூன் 2024 தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களை, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் மறக்காமல் நம்மளோட கமெண்டில் கேளுங்க. நம்ம அதுக்கான வீடியோஸையும் உங்களுக்கு போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இதுக்கான வீடியோவையும் நம்ம உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தயவு செஞ்சு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம சேனலில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.